ஓம் சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ சரவணோத்பவ ஸ்கந்த நமோ நமோ சுவாமி பூஜிதவாச நமோ நமோ மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச மனுகுல பாலக நமோ 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 தேவ சேனேச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகளில் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 10ஆம் நாள் 24/3/2026 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வணங்கி பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் சஷ்டி விரதம், முருகப்பெருமானுக்குரிய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சஷ்டி விரதம். நேற்றைய தினம் நட்சத்திர விரதம், கார்த்திகை விரதம் முருகனுக்குரியது. இன்று முருகனுக்குரிய திதி அடிப்படையாக கொண்ட சஷ்டி விரதம், வளர்ப்பிறை சஷ்டி. இவ்வாறு முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் நடைபெறுகின்ற விசேஷ பூஜைகள் வழிபாடுகள் ஆராதனைகளில் கலந்து கொள்வதோடு நாம் இந்த ஆலய வழிபாடுகளிலே மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவன்பால் செலுத்தி அந்த இறையருளை பூர்ணமாக பெற வேண்டும். அங்கிங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாய் அணுவுக்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் பிரம்மமாய் ஜோதி பிழம்பாக நிற்பவன் இறைவன். அந்த இறைவனை அழகில் சோதியனாய் அம்பலத்தில் ஆடுகின்றவனை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கு அரியவனாக கண்டவர்கள் நம் முன்னோர்கள். அந்த இறைவனை நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட வேண்டும். வேறு சிந்தனைகள் நமக்கு வரப்படாது, பார்வை வேறெங்கும் செல்லக்கூடாது, வேறு எதையும் கேட்கப்படாது, தேவையற்ற வார்த்தைகளை பேசக்கூடாது. இறை நாமாக்களை உச்சரித்த வண்ணம், மனதிலே இறைவனை தியானித்த வண்ணம், கண்கள் இறைவனுடைய காட்சி அலங்கார காட்சிகளை பார்த்த வண்ணம், காதுகள் இறை நாமாக்களை வேத மந்திரங்களை தேவார் திருமுறைகளை கேட்ட வண்ணம். இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த ஐம்புலன்களும் ஒரு வழிப்பட்டு செல்லுகின்ற பொழுது இந்த இறை பிரார்த்தனை சிறப்பை தரும். இந்த முருகப்பெருமானுக்குரிய வளர்பிறை சஷ்டி விரதம். இந்த முருகு என்றாலே அழகு என்று ஒரு பொருள். அழகே உருவான முருகப்பெருமான். இந்த முருகப்பெருமானுடைய கையிலே இருக்கின்ற வேலானது அது சக்திவேல், வீரவேல், ஞானவேல் என்று இந்த பல நாமாக்களே வஜ்ரவேலாகவும் போற்றப்படுவது. இந்த வேலினுடைய சிறப்பை ஒரு தனித்துவமானது. இந்த வேலினுடைய அமைப்பு கீழ்ப்பக்கம் ஆழமாக இருக்கும், தண்டு நடுப்பக்கம் அகன்று பரந்து விரிந்திருக்கும், மேல் பக்கம் கூர்மையானதாக இருக்கும். இதைத்தான் மணிவாசக பெருமான் சிவபுராணத்திலே அழகாக சொல்லுவார். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். இறைவனுடைய தோற்றம் குணாதிசயம் எப்படி என்றால் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். மேல்பக்கம் கூர்மையானது, நடுவிலே அகன்றிருக்கும், மேலே கூர்மையாக இருக்கும், கீழே தண்டு நின்றிருக்கும். ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் என்று அழகாக சொல்லுவார். அந்த வகையிலே அந்த முருகப்பெருமானுடைய தத்துவமே ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் சிந்தனைகள் ஆழமானதாக இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் பரந்து விரிந்து இருக்க வேண்டும். உங்களுடைய செயல்பாடுகள் ஒரே நேர்கோட்டிலே, ஒரே நேர்மையான பாதையிலே, ஒரே குறிக்கோளோடு இருக்க வேண்டும், கூர்மையானதாக.
ஆழ்ந்த அகன்ற நுண்ணியனாகிய இறைவனை நாமும் பிரார்த்தனை செய்வதோடு டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருவிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.